மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். பணம் சம்பாதிக்க நினைப்பது பேராசை இல்லை. சர்வசதா காலமும் பணத்தை மட்டுமே மனம் எண்ணிக்கொண்டிருப்பதுதான் பேராசை. சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நம்பிக்கைவை, அது உன்னை வாழ வைக்கும். குத்துகின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷனாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டுவிடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் அது நம்மை காயப்படுத்தும். தன்னை அறிவாளி என்று நினைத்து கொள்வதில் தவறில்லை. பிறரை முட்டாளாக நினைப்பதுதான் மாபெரும் தவறு. காலம் கடந்த பின்பு கிடைக்கும் எல்லாமே பயனற்றதுதான். எவ்வளவோ படித்திருந்தாலும் வெளியுலக பாடம்தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். துணியாதவரை வாழ்க்கை பயங்காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். இந்த நாடு நாசமடைவது கெட்டவர்களால் மட்டுமல்ல, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும் சில நல்லவர்களாலும். இன்று ஒதுக்கப்பட்டது எல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. உங்களை நீங்கள் பிஸியாக வைத்துக் கொண்டால் ரெஸ்ட் எடுக்க துவங்கிவிடும் உங்களுடைய கவலைகள். எல்லாருக்கும் பிடித்த மாதிரி வாழ வேண்டுமென்றால் அடுத்த ஜென்மத்தில் பணமாகத்தான் பிறக்க வேண்டும். ஏதாவது நல்லவைகள் செய்யும் போது யாராவது அவமானப்படுத்தினால் அந்த அவமானங்களை நினைத்து அழாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள்தான். அறிவுரையை அளவாக கொடுங்கள். அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும். எனவே எந்த நாளும் நமக்கு தன்னுடைய செயல்களும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உங்களுடைய ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற மனிதர்களின் ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் பறித்துக் கொள்பவன் பெயர்தான் சர்வாதிகாரி.